வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ரிசர்வ் லைன், ஆணையூர், ஐயம்பட்டி, லட்சுமியாபுரம், சசிநகர், சித்தராஜபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது தொண்டர்களும் பொதுமக்களும் வான வேடிக்கை நிகழ்த்தியும், கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்தும், பொக்லைனில் மலர்களை தூவியும் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையில் 5 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர். 1000 ரூபாயை கொடுக்கும் இந்த ஆட்சி ஒரு குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் செலவு செய்யும் நிலையை ஏற்படுத்திவிட்டது. சொத்து வரி, வீட்டு வரி அனைத்தும் உயர்ந்துவிட்டது. திமுக ஆட்சியை மக்கள் தூக்கி எறிய வேண்டும். கொரோனா போன்ற எந்தவித பாதிப்பும் இல்லாத நிலையிலும் கூட அனைத்து வரிகளையும் திமுக அரசு உயர்த்திவிட்டது. இதே நிலை நீடித்தால் மக்கள் அனைவரும் வீட்டை விட்டு செல்லும் நிலை ஏற்படும். எனவே மக்கள் திமுகவிற்கும், திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்று கூறினார். மேலும் பேசிய அவர், தன்னை எதிர்த்து போட்டியிடும் எம்எல்ஏ அசோகன், மிட்டா மிராசுதாரர் ஆகியோரின் இல்ல கதவு ஏழைகளுக்காக எப்போதும் திறந்திருக்காது. ஆனால் இந்த ராஜேந்திர பாலாஜியின் வீட்டுக்கதவு ஏழைகளுக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும். உங்களுக்காக எப்பொழுதும் உழைக்கக்கூடியவன் நான் என உருக்கமாக பேசி வாக்கு சேகரித்தார். ஆங்காங்கே தவறுகள் நடப்பது இயல்பு. ஆனால் இந்த ஆட்சியில் தப்பு மட்டுமே நடந்தேறியது. அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என அறிவிக்கப்பட்ட திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார்.